வணக்கம். நான் ராஜி. பூக்கள் நிறைய கவிதைகளில் கூட அல்லது நிறைய பாடல்களில் கூட கேட்டிருப்போம். பூக்கள் பூக்கக்கூடிய தருணம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு சில பூக்கள் காலையில் மலரும், சில பூக்கள் இரவு நேரங்களில் மலரும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இரவு நேரத்தில் மலரும். அப்போ இந்த பூக்கள் மலர்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புறத்தூண்டல் இயக்கம் அப்படி இல்லைன்னா திசைசாரா இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ் தான் இந்த செடிகளுக்கு ஒரு சிக்னலாக அமையும். அந்த பெட்டல்ஸ் விரிகிறதுக்கு, அதாவது அந்த பூக்களுடைய இதழ்கள் விரிகிறதுக்கு இருக்கும். ஸோ இது மல்லிகைப்பூ அப்படின்னு எடுக்கும்போது ஒரு டார்க்னஸ் வரும்போது, வெளிச்சம் அதிகமாக இருந்து அந்த வெளிச்சம் குறைஞ்சு பிரைட்னஸில் இருந்து டார்க்னஸ் வரும்போது தான் இந்த சிக்னல் மல்லிகைப்பூக்கு போகும். அதனால தான் அந்த மல்லிகைப்பூ இரவு நேரத்தில் இதாகுது. இதே ஒரு சில செடிகளில் பார்த்தோம் அப்படின்னா பகல் நேரத்தில், அதாவது டார்க்னஸ் போய் வெளிச்சம் வரும்போது, அந்த பிரைட்னஸ் வரும்போது அந்த சிக்னல் வரும். இதுதான் இந்த பூக்கள் மலரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது. நான் சொன்னேன், இது நாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் கல்லாமை. குறள்: கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லாத ஒருவன் தன்னை கற்றவன் போல மதித்து கொண்டு பேசினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டுப்போகும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் அதை பற்றி பேசணும், நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அது தெரிஞ்ச மாதிரியே நம்ம காட்டிக்கிட்டால் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு, இயல்பாக இருந்த ஒரு மதிப்பும் கெட்டு போகும். அப்படிங்கிறத தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்ல வர ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நாள் நிச்சயமாக ஒரு நல்ல ஆரம்பமாக, ஒரு புத்துணர்ச்சி நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய் ஹிந்த்.